இப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த விண்கல் இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சாமியாரும் அந்த விண்கல் விழுந்த இடத்துல வந்து தேங்காய் வச்சு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த தேங்காய் தானாவே பத்தி எரியுது. உடனே இந்த விண்கல்லால ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, இந்த இடத்துல இது ஒரு பெரிய தீய சக்தி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இப்ப அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே அந்த தலைவரோட பையனும் என்னடா ஆச்சு, அந்த மாட்டை கொள்ளதானே சொன்னோம், எப்படி அந்த மாடு இங்க வந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கேட்க, இவன் யாருன்னே தெரியல, இவன் தான் என்னால அடிச்சு போட்டு அந்த மாட்டை இங்க ஓடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தலைவரோட பையனும் ஹீரோ அடிக்க ஓட அந்த போலீஸ்காரர் வந்து அவர் மேல கை வச்சிடாதீங்க, அவர் தான் அந்த விண்கல்லை பத்தி ஆராய்ச்சி வந்திருக்கிற புது அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர் தலைவரும் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோக்கும் அந்த சாமியாருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த சாமியாரு அந்த இடத்துல தீய சக்தி இருக்குன்னு சொன்னதை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. உங்க மூட நம்பிக்கையை உங்களோட வச்சுக்கோங்க, தேவையில்லாம என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஊர் ஆட்கள்லாம் அவர் அடிக்க வராங்க. இப்ப அந்த ஊர் தலைவரோட பையனும் ஹீரோ வான் பண்ணிட்டு, நீ எத்தனை நாள் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடு, அதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா உன்னை நாங்க ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்குறாரு. இப்ப அந்த மாட்டு பாலை கறந்து டெஸ்ட் பண்றாரு. அது ரத்தமா தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எடுத்துட்டு வந்திருக்க பொருளை வச்சு அந்த விண்கலோட ஒரு பகுதியை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஊர் போசரோட பொண்ணு தானா, விண்கலை பத்தி ஆராய்ச்சி பண்ண நீங்க வந்திருக்கதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னுட்டு ஹீரோ கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த ஊர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த பால்கான வீட்டுல ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடும் போட்டு ரொம்ப ஆக்குலோசமா சாப்பிட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்து வெளியில வந்து தொட்டில இருக்க தண்ணியில முகத்தை கழுவ போகும்போது அந்த தண்ணியில வேற ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். இப்போ ஹீரோவை அந்த போலீஸ்காரரு அவளோட வீட்டை கூட்டு போய் அவரோட பொண்ணு அவர் வீடு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் அவர் குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே இறந்திருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட போய் பாலத்துல என்னம்மா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அந்த குழந்தை அங்க தெரியல நட்சத்திரம் தான் எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் ஒரு பஸ்ல இருக்க போட்டோ எடுத்து காமிச்சு, இதுதான் என்னோட அம்மா, என் அம்மாவும் சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த